வாக்காளர்களுடைய ஆதரவு பேராதரவா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, இதர கட்சிகள், கூட்டணி கட்சிகள், என்டிஏ கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகிறது. கேபிஎம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. முக்கியமா வேப்பனப்பள்ளி தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு சார்? வேப்பனப்பள்ளி தொகுதியில பிரச்சனை எதுவும் இப்ப 4 வருஷமா ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு. பிரச்சனை எல்லாம் தீர்த்து தான் வச்சிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேல் எந்த பிரச்சனை இருந்தாலும் இனிமேல் தீர்த்து வைப்பாரு என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்ப இந்த 4 வருஷமா 2021 சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். இதனால் வேப்பனப்பள்ளி தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்கள் இவரே விரும்புகிறார்கள். இந்த முறை உங்கள் கட்சி ஆட்சிக்கு வருமா சார்? நிச்சயமாக இந்த முறை கண்டிப்பாக ஆட்சி எடப்பாடி புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிப்பார். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கேபிஎம் அவர்கள் வெற்றி பெறுவார். வேட்பாளர் பலம் கூட்டணி பலம் தான் சார். கூட்டணி பலம் அதிமுகவும் பெருவாரியான இதுல இருக்கு. பாமக ஓட்டு நிறைய இருக்கு. இது மாதிரி கூட்டணி கட்சிகளோட ஓட்டு நல்ல பலமா இருக்கு சார். சப்போர்ட் இருக்கு, நல்லா இருக்குது. இந்த தொகுதி வாக்காளர்களுக்கு இந்த தொகுதி வாக்காளர்கள் தயவு செஞ்சு திமுகவுடைய ஆட்சியை அகற்றணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், சிறப்பாக ஆட்சி நடைபெறணும். ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படணும். அதுதான் சார். தியாகராஜ நாயுடு, பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய மாவட்ட தலைவர்.